ஹெல்தியான மொச்சக்கொட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கார்லிக்கும் கறி லீவ்ஸும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறது. நல்லா வதக்குங்க. வதங்கி அதோட பச்சை ஸ்மெல் போகணும். சைட் பை சைடு நம்ம மொச்சக்கொட்டையை ஒரு 4 விசில் போட்டு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் ஊற வச்சாதான் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு 4 விசில் போட்டு எடுத்துட்டிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதை சைடில் வச்சுட்டு நம்ம இந்த குக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு தக்காளி போடுங்க. நான் எப்போயுமே தக்காளி கூட கொத்தமல்லி போடுவேன். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உப்பு காரம்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மொச்சை வேவிச்ச தண்ணியோட மொச்சக்கொட்டையை அப்படியே கொட்டிடலாம். மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா அது குக்காய் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அதை கார்னிஷ் பண்ணிவிடுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எது வச்சாலுமே இது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.